ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வீடியோவில் ஷார்ப் எட்ஜஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது சப்ஸ்கிரைபர்ஸோட டவுட்டு. ஸோ பிகினர்ஸ் வந்து இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் லேர்ன் ஆரம்பிற தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வீடியோஸ் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம ஷார்ப் எட்ஜஸ் தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு 2 ஸ்டிச் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, தென் கிராஸ் வைஸ் ஸ்டிச். ஸோ கிராஸ் வைஸ் ஸ்டிச் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு இந்த ஷார்ப் எட்ஜஸ்க்கானது, இன்னொரு பேர் மட்டும்தான். ஸோ இப்போ வந்து நான் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ரொம்ப ஸ்லோவாக போட்டு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நீடலுடைய டிப் பாருங்கள். ஒரு லாங் செயின் போட்டுட்டு ஊசியை திருப்பி கரெக்டாக அந்த நீடல் வந்து நம்மளை பார்க்குற மாதிரி திரும்பணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் போடும்போது ஊசி வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குது, நம்ம த்ரெட்டை பஞ்ச் பண்ணுறோம், அண்ட் தென் டேர்ன் பண்ணி நம்மளை நோக்கி வந்து நான் அதாவது என்ன நோக்கி நான் இது ஊசி என்ன பார்க்குறதுனால கடைசியாக வந்து என்ன நோக்கி இழுக்கிற மாதிரி இழுக்கிறேன். பாருங்கள், ஊசி டிப்பை கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ டிப் வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஒரு பஞ்ச் பண்ணுறேன், ஊசியை திருப்புறேன், பேக் பக்கமாக திருப்புறேன், அதாவது ரிவர்ஸில் திருப்பி நல்லா பார்த்துக்கோங்க. ஊசி டிப் பாருங்கள், இழுக்கிறேன், ஃப்ரண்ட்டில் இழுத்து ஒரு பஞ்சிங் பண்ணுறேன். இதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச். இதைத்தான் நம்ம டிப்பில் யூஸ் பண்ணுவோம். எந்த ஷார்ப் எட்ஜஸ்லேயும் நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டிச்சை நீங்கள் கிளியராக ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா தரவாக உங்களுக்கு அது கை வாக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டிச் எப்போ நம்மளுடைய இழுக்கிற ப்ராக்டிஸ் இருந்தால் தான் லீஃபுடைய டிப்ஸ் எந்த ஷார்ப் எட்ஜஸும் நம்ம போட முடியும். ஸோ பிகினர்ஸ் ப்ளீஸ் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் இருக்க இந்த டிப்பை கிளியர், அதாவது நம்ம பிடிச்சி இழுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட் புல்லிங்க அதை கிளியராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வச்சு நம்ம வந்து க்ராஸ் பைப் போடுவோம். இப்போ இவ்வளோ பெருசாக நம்ம பட்டன் ஹோல் ப்ராக்டிஸ் பண்ணோம்ல, இதை வந்து நம்ம லீஃபில் இவ்வளோ பெருசு நம்ம போட மாட்டோம், சின்னதாக போடுவோம். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் ஸ்டிச் தான் க்ராஸ் பை ஸ்டிச். ஸோ இந்த க்ராஸ் பை ஸ்டிச் வந்து ஜஸ்ட் அந்த த்ரெட் அந்த ட்ராயிங் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஜிக்ஸாகில் ட்ராயிங் பண்ணியிருக்கேன், அதில் வந்து நம்ம இந்த பட்டன் ஹோல் பை டிப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சின்ன சின்ன ஸ்டிச் போடுவோம். இது எல்லாமே நான் பேசிக் வீடியோஸில் போட்டிருக்கேன். ஆரி எம்ப்ராய்டரி தமிழ் ஆர் ஆரி எம்ப்ராய்டரி இங்கிலீஷில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், லைனில் நான் ஸ்டிச் பண்ணுறேன். கரெக்டாக ஸ்டிச் பண்ணி டிப் வந்த உடனே ஸோ அடுத்த எந்த லைன் வந்து எந்த பக்கம் போகுதோ அந்த இடத்துல ஒரு ரொம்ப சின்னதாக வந்து பஞ்ச் பண்ணி பட்டன் ஹோல் போடுறோம். ஸோ நம்ம பெருசாக பட்டன் ஹோல் போட்டோம்ல, அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணினா தான் இந்த மாதிரி சின்னதான இடத்துல நம்மளால் ஷார்ப் எட்ஜஸ்க்கு பண்ண முடியும். ஸோ கிராஸ் வைஸ் ஸ்டிச் ஏன் நம்ம வந்து பேசிக் கற்றுக்கணும் அப்படின்னா டிப்காக தான். ஸோ இப்போ வந்து அந்த லைன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நம்ம திரும்பவும் சின்னதாக, ரொம்ப சின்னதாக, எப்படி நம்ம ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போடுவோமோ அதே மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து த்ரெட்டை வந்து புல் பண்ணி இழுக்கிறோம். ஸோ கிளியராக இந்த 2 ஸ்டிச்சையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த டிப்ஸ், அது லீஃபோட எட்ஜஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஜாமெட்ரிக் ஷேப்ஸ், எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப், ஒரு ரெக்டாங்கிள், ஒரு டைமண்ட், ஒரு ராம்பஸ், எந்த ஷேப்லேயும் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே ஒரு இது மட்டும்தான், பட்டன் ஹோலை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், அதை சின்னதாக போட தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக இந்த 2ஐயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்காக ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஷேப்பில் போடலாம். ஸோ இந்த கிராஸ் பை ஸ்டிச்சில் லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சின்ன சின்ன ஸ்டிச் போட்டிருக்கோம். பட் லீஃப் டிப்பில் வரும்போது என்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த லீஃபில் நான் காமிக்கிறேன். அதுலேயும் 2 நம்ம பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச்சஸை மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன லீஃப் அவுட்லைன் வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் இந்த ஸ்டிச்சுக்கு பிகினர்ஸ்க்காக டிப்ஸ்லேருந்து நான் காமிக்கலை, ஸ்டிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலை, லீஃபில் ஏதாவது ஒரு பார்ட் இப்போ வந்து நான் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே ஸ்டிச்சிங்
செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரேன். தேர்ட் மெத்தடில் நான் டிப்லேருந்து சொல்லி காமிச்சிருக்கேன், ப்ராக்டிஸ் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஸோ பாருங்கள், இப்போ பாருங்கள், சின்னதாக வந்து நம்ம அந்த லைன் நம்ம க்ராஸ் வைஸ் ஸ்டிச்சில் பார்த்தோம்ல, அது மாதிரி க்ராஸாக சின்னதாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நம்ம அங்கேருந்து புல் பண்ணுறோம். ஸோ திரும்ப ஒரு தடவை வேணால் நீங்கள் பேக்வேர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மெத்தடில் இப்போ நம்ம க்ராஸ் வையில் போட்டோம்ல, அந்த மாதிரி சின்னதாக க்ராஸில் போட்டிருக்கேன் ஸ்டிச்சஸை. ஸோ இது மாதிரி ரஃப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு டிப்ஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக நீட்டாக வரும். ஸோ லீஃப்க்கு வந்து இந்த மாதிரி க்ராஸில் தான் போடணுமான்னு கேட்டால் இல்லை, லீஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவும் போட்டுக்கலாம். அதை இப்போது இந்த லீஃபில் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இதுலேயும் நான் வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து ஆரம்பிக்கல, பிகினர்ஸ்க்காக ஷார்ப் எட்ஜஸ் வரணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து சென்டரில் எங்கேயாவது ஒரு பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இந்த டிப்பில் வந்து நான் க்ராஸாக ஸ்டிச் போடல, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டிருக்கேன். கரெக்டாக மேலே ஸ்டிச் போட்டு இழுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சிங் லீவ்ஸ்க்கு போடலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி மாடிஃபிகேஷன் நம்ம அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அதாவது அந்த பஞ்சிங் எங்கே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த குட்டி ஸ்டிச் வந்து ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அதாவது லீஃபில் பொறுத்த வரைக்கும் லீஃபோ இல்லை ஒரு ஃப்ளவர்லேயோ எங்கே டிப் இருக்கோ அந்த இடத்துல. பட் ஜாமெட்ரிக் ஷேப்ஸ்க்கு, அதாவது ஸ்கொயர், ரெக்டாங்கிள், டைமண்டுக்கெல்லாம் கண்டிப்பாக க்ராஸ் வையில் தான் நம்ம போடணும். அப்போ தான், ஆனால் ரொம்ப பெருசாகவும் ஸ்டிச் போடக்கூடாது. அதையும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போது லீஃப்லையே தேர்ட் அது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ இத்தனை வேரியேஷன் நம்ம வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பிகினர்ஸ்க்காக. ஸோ ஸ்டார்டிங்கில் குட்டியாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு சின்ன சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஆரம்பித்தா அங்கே எப்படி ஷார்ப் டிப் கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட். இப்போ நான் கீழேருந்து கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி ஷார்ப் எட்ஜஸ்க்கு வரேன். ஸோ டிப் வந்த உடனே அங்கே ஒரு சின்னதாக ஸ்டிச் போட்டு பட்டன் ஹோல் மாதிரி இழுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல, அங்கே வந்து ஒரு நாட் போட்டு முடிக்கிறேன். இது ஒரு மெத்தட். இல்லைனா செகண்ட் மெத்தட், நம்ம அந்த க்ராஸ் வைக்கு மேலே போடுறோம் பார்த்தீங்களா, அங்கேயே நாட் போட்டு முடிச்சிடலாம். ஸோ இதை மாதிரி 2 தடவை நம்ம 2 வழியாக பண்ணி ஸ்டிச்சஸை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு போடுறேன் பாருங்கள். ஸோ ஸ்கொயர் ஷேப்க்கு நம்ம வந்து எந்த லைன்ஸ் எங்கே போகுதோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டிப்க்கு வந்தாச்சு. ஸோ இந்த கார்னர் வரும்போது அடுத்த லைன் எந்த பக்கம் போகுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் சின்னதாக ஒரு ஸ்டிச் போடணும், பெருசாக போடக்கூடாது. லீஃப்க்கு வர மாதிரி பெரிய ஷார்ப் எட்ஜஸ் நம்ம ஸ்கொயருக்கு வரக்கூடாது. ஸோ டிப்ஸ் கிட்ட வந்துட்டோம், கார்னர்ஸ்க்கு வந்துட்டோம். அங்கே வந்து ஆப்போசிட் லைனுக்கு ஆப்போசிட், இப்போ இந்த லைன் வந்து கீழே வர மாதிரி இருக்குது, நான் மேலே வந்து ஒரு ரொம்ப கரெக்டாக மைன்யூட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு பட்டன் கோலுக்கு, அதாவது இழுக்கிற மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணோம்ல, அதை போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இதை மாதிரி போட்டோம்னா நமக்கு பர்ஃபெக்டான ஸ்கொயர் வரும். இல்லை இதுலேயே இன்னும் ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னதுன்னா, நம்ம நீடில் வந்து டர்ன் பண்ணுவோம். எப்படி டர்ன் பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஜிக்ஸாக்கு வந்து ஸ்டிச் டர்ன் பண்ணுவோம். அந்த மாதிரி டர்ன் பண்ணாலும் ஸ்டிச்சஸ் அந்த இடத்துல இருக்கும். பட் பிகினர்ஸ் நீங்கள் இதையே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி பண்ணும்போது சில டைம் பிகினர்ஸ்க்கு அந்த கிராஸ் எட்ஜ், அந்த எட்ஜஸ் ஒழுங்காக வராது. ஸோ லாஸ்ட்டில் நம்ம நாட் போட்டு முடிச்சிடலாம். ட்ரையாங்கிள் ஷேப்க்கு சேம் மெத்தட் தான். நம்ம க்ராஸ் பை போட்ட மாதிரி அப்படியே வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பையும் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ லீஃபில் வரும்போது
ஷார்ப் எட்ஜஸ் கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் அழகாக தான் இருக்கும். பட் ஷேப்ஸில் வரும்போது அது ரொம்ப குட்டியாக இருக்கணும். அதை மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு நான் தெரியாது ஏதாவது இருந்தால் சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்யூ. ஸோ நான் டிப்ஸில் எப்படி போட்டிருப்பேங்கிறத நீங்கள் இதில் தெரிஞ்சிருப்பீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.